மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அத்தனை பேருமே என்ன நினச்சோம்னா, தொங்கு சட்டசபை அமையாது, இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 எம்எல்ஏ கவுண்ட் நமக்கு தேவைப்படுறாங்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு, நம்ம யாரோட கூட்டணி வைக்க போகிறோம், அல்லது யார் நமக்கு வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம அத்தனை பேரும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது காலைல தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஆளுநர்கிட்ட. இல்லைங்க, பெரும்பான்மை நிரூபிக்க நீ அலைங்க, 2 வாரத்துக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி இதை சொல்ல முடியும், என்ன செஞ்சிருக்காங்க, எப்படி இந்த 10 பேரை எப்படி தலைவர் விஜய் அவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா, இனிமேல் தான் பண்ண போகிறாங்களா, ஆளுநரை வந்து என்னை வந்து அலைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கான்ஃபிடண்டாக சொல்கிறார் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமானதாக இருக்குது. சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க, நான் 2 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குங்கிற விஷயத்தை ஆழமாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார்ல, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக சில தலைவர்கள் மறைமுகமாக விஜய் கொஞ்சம் எங்களை கூப்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நேரடியாக கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, ஏன்னா கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க மறைமுகமாக சில காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. முழுக்க இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் அத்தனையுமே மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்த பற்றியும் தெளிவானமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எல்லாருமே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஏன் 2 சொல்கிறேன்னா, ஒன்று தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், இந்த கதை உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதே நேரத்தில் CV சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்துக்கிட்டு எம்எல்ஏ தேர்தலில் போட்டிட்டார். அவர் எம்எல்ஏ தேர்தலில் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அப்போ 2ல் ஏதோ ஒன்று தான் அவர் வச்சுக்க முடியும். அவரும் ஒரு விஷயத்தை ராஜினாமா பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தலைவர் விஜய் அவர்களுக்கு 10 நாளுக்குள்ளே தலைவர் வந்து முடிவெடுக்கணும். அப்படி 10 நாளுக்குள்ளே தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுக்கலாம்னா 2 எம்எல்ஏ பதவியும் போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் எழுதணும், சட்டசபை செயலகத்துக்கும் கடிதம் எழுதணும். அதே மாதிரி CV சண்முகம் அவர்களுக்கு 14 நாள் அவகாசம் இருக்கு. 14 நாளுக்குள்ள ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்ப 2 டிசிஷன்ல எது எடுத்தாலும் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் கன்ஃபார்மா நடக்க போகுது. இன்னொரு தொகுதி அப்படிங்கிறது CV சண்முகம் அவர்கள் எடுக்க போற முடிவு அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்ப ரெண்டாவதுங்க, இங்க பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி நாங்கள் தேர்தலை சந்திச்சோம், பாஜக தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கிற சில பேர் இந்தந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி விசிகா முரண்டு பிடிச்சா வேற சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல தலைவர் விஜய் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காம எந்தவித சலசலப்பும் இல்லாம இந்த ஆட்சியை நடத்தணும்னு நினைச்சார்னா மூணாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது 3 தாண்டி வேற எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ முதல் ஆப்பர்ச்சுனிட்டியா திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவை தள்ளி விட்டுட்டு அந்த கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து 4 தொகுதி இருக்கு, காங்கிரஸ் 5 தொகுதி இருக்கு, விசிகாட்ட 2 தொகுதி இருக்கு, ஒரு முஸ்லீம் லீக் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஏணி சின்னத்தில், அவங்கள்ட்ட 2 தொகுதி இருக்கு. ஏன் நம்ம சொந்த சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்கிறோம்னா, இப்போ மதிமுகட்டையும் தொகுதிகள் இருக்குது. ஆனால் மதிமுக வந்து எதில் நின்னாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க, அவங்கள நம்ம அழைக்க முடியாது. அதே மாதிரி இந்த கொங்கு மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க, அவங்களையும் நம்ம வந்து அழைக்க முடியாது. ஸோ சொந்த சின்னத்தில் ஜெயிச்ச இந்த கட்சிகள், அதாவது காங்கிரஸ்ட இருக்கக்கூடிய 5, விசிகாட்ட இருக்கக்கூடிய 2 7ஆச்சு. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய 4, அந்த முஸ்லீம் லீக் கட்சிகிட்ட இருக்கக்கூடிய 2. ஏன் நான் வந்து 118க்கு 10 மட்டும் கூப்பிடுறாமே, ஏன் இவ்வளோ கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 118ஓடே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் சில சச்சரவு வரும். ஸோ 118 அப்படிங்கிறது 120 மெயின்டைன் பண்ணும்போது நீ இல்லைனா அவன் இல்லைனா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போகும். திமுக கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் அத்தனை பேரையும் அழைச்சி நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கம்யூனிஸ்ட் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அழைச்சா பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. திருமாவளவனும் மறைமுகமாக நாங்கள் ஆசைப்பட்டபடி கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இவர் ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. இவர் ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தொங்கு சட்டசபையெல்லாம் தமிழ்நாட்டில் அமையாது, திமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்கு வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட திருமாவளவன் இந்த முடிவெடுத்தார்னா முதல்ல வரவேற்கக்கூடியவன் நானாக தான் இருப்பேன். ஏன்னா நிச்சயமாக திருமாவளவன் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த முடிவெடுத்திருக்கணும். இப்போயாவது தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஏமாத்தாம பாஜக வந்து தமிழ்நாட்டில் காலூன கூடாதுன்னு இவர் நினைச்சார்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தாவேக்காவை நோக்கி இவரை நகரணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆசையாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் நான் முன்னாடி சொன்னபடி செஞ்சுட்டாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக ஃபோன் பண்ணியே பேசிட்டாங்க. நான் வந்து பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தாவேக்காவோட தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில். ஓவரால் பார்க்கும்போது அந்த முஸ்லீம் கட்சியை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு தனிப்பெரும்பான்மையாக நம்ம அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம விக்ரவாண்டி மாநாட்டில் இது எல்லாத்தையும் கணிச்சு தான் சொன்னோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்லி. வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அமைச்சர்கள் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுத்து ஒரு நல்ல நிர்வாகத்தை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து விசிகா வந்து நமக்கு வந்து இல்லைங்க நாங்கள் வரமாட்டோம் அல்லது கம்யூனிஸ்ட் வரமாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா
பாமக அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாமக மட்டும் அழைத்து, ஏன்னா 4 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் 4 தொகுதி நம்மள்ட்ட வரமாட்டேன்னு சொன்னாவோ, விசிகாவும் அதே நேரத்தில் வந்து வேறு சில கட்சிகள் வரமாட்டேன்னு சொன்னாவோ, இந்த பாமக இருக்கக்கூடிய 4 தொகுதி நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் பாமகவை இங்கே நம்ம புஷ் பண்ணுறோம்னா, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, இதற்கு முன்னாடி அவர் வந்து பாமகக்கு யூகம் வகுத்தார் அன்புமணி ராமதாஸுக்கு. ஏன்னா இப்போ ராமதாஸோட தலையீடு இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நேரடியாக ஜான் ஆரோக்கியசாமி அவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க. மேபி அவங்க பேசுனாங்கன்னா ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்பட்டு, ஒருவேளை அதாவது நான் ஆசைப்பட்டது பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி நான் முன்னாடி சொன்ன பேட்டர்னில் தான் அரசு அமையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த அரசு அமையிறதுல சில பேர் ஈகோ பார்த்தாங்கன்னா வேறு வழி இல்லை, பாமகவோட துணையோட நம்ம அதிகாரத்துக்கு வர்றது நமக்கு இருக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2மே சரிபட்டு வரலங்க, ஒரு மாய் போல அப்படின்னா 3வதாக வேறு வழியே இல்லை. அதிமுக 47 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 3வது இடத்துக்கு நம்ம அதிமுகவை தள்ளி இருக்கோம். இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா அதிமுகவை நேரடியாக நம்ம ஆதரவு கேட்டே ஆகணும். ஏன்னா ஆளுநர் அழைப்பார், பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார், சட்டசபையில் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவார். அப்போ தலைவர் விஜய் அவர்களை ஆதரித்து 118 பேர் கை தூக்கணும். அந்த 118 பேர் வந்து கை தூக்கும் போது நமக்கு வந்து 2 பேர் கை தூக்கலனா கூட நம்ம ஆட்சி கவுந்துரும். மறுபடியும் வந்து இப்போ வேற யாராவது ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாரு. வேற யாருக்குமே ஆட்சி அமைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனா திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு அரசு நடக்கும். அந்த அரசெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைப்பா இங்கே யாருக்குமே பெரும்பான்மை இல்லைனா ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த சொல்லுவார். குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதி 6 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடந்து ஒரு அரசை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நடந்ததோட அந்த அரசு மிக முக்கியமாக தாவேக்கா நிறையா வாக்கு வித்தியாசத்திலையும் நிறையா தொகுதியிலையும் வெற்றி பெறும். ஏன்னா இங்கே ஒரு மித்து இருந்துச்சு, பெரியவங்க நிறையா நம்பினாங்க தாவேக்கா ஜெயிக்காதுன்னு. இந்த வாட்டி தாவேக்கா எவ்வளோ பெரிய செல்வாக்கு நிரூபிச்சிருக்குங்கிறது பொதுமக்கள் அத்தனை பேருமே ஆல்ரெடி ஆதாரத்தோடு இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நிலைமையை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட ஆதரவோட அரசமைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க அதிமுகவோட போவேணாம் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் ஃபீல் பண்ணார்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ரீஎலெக்ஷன் மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் மொதல் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி, அதாவது திமுக இடத்துல தாவேக்கா போய் உட்காருது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசு அமைகிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது. அந்த அரசு தான் அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த அரசில் சில பிரச்சனை வந்தால் பாமக வச்சு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தலாம். பாமகவை உள்ளே சேர்க்கறதுல சில பிரச்சனை வந்தால் வேறு வழி இல்லை, அதிமுக உள்ளே கூப்பிட்டு நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரோங்கிற ஒரு முடிவும் அதிமுக எடுக்கலாம். இல்லை அமைச்சரவைகளை பங்கேற்போம் அப்படிங்கிற முடிவும் அதிமுக எடுக்கலாம். அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ சிவி சண்முகம் எடுக்க போகிற முடிவில் ஆரம்பித்து 2 சீட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எடுக்க போகிற முடிவில் ஆரம்பித்து விசிகா எடுக்க போகிற முடிவுகள் ஆரம்பித்து தலைவர் விஜய் அவர்கள் பாமகவை நோக்கி நகர்ற முடிவுகள் ஆரம்பித்து ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கருத்தும் கடந்த மிக முக்கியமாக, அதாவது வரப்போகிற 2-3 நாட்களில் மிக 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 முக்கியமானது. யார் எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் அத்தனையுமே நான் தொகுத்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களை தெளிவுபடுத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் சொல்கிறேன், நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு, முதல்வர் பதவியில் தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்றதுக்கு 95% வாய்ப்புகள் இருக்குது. 5% வாய்ப்பு இல்லைனாட்டி அடுத்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட தாவேக்கா உட்காரும். ஏன்னா மக்கள் மத்தியில் பெரிய சிம்பதி ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் வந்துருச்சு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்கும், அதை கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக மக்கள் வாக்களிப்பாங்க. எழுதி வச்சுங்க, எது வேணால் நடக்க போது, என்ன நடந்தாலும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.